வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலுக்காக நான் இன்றைக்கி மறுபடியும் ஒரு வேக்கன்சி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னோடய வேக்கன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த ஃப்யூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் போடுற வேக்கன்சி வீடியோவுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கு கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பேங்க் ஆஃப் பரோடா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 2025க்கான அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் தான். இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது 4000 வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆன டேட்டு 19th February 2025. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற டேட்டு 11th March 2025. ஸோ இதோடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் யார் அப்ளை பண்ணலாம், யார் அப்ளை பண்ணக்கூடாது, அது ஒரு 4 வரியில் பார்த்துலாம். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அவங்களுடைய அப்ளிகேஷன் எண்ட் டேட்டு 11th March 2025 சொன்னேன். அந்த டேட்டுலேருந்து 4 வருஷத்துக்குள்ளே கிராஜுவேஷன் முடித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது எந்த கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ உங்கள் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் அவங்க உங்கள் அப்ளிகேஷனை கன்சிடரேஷனுக்கு எடுத்துப்பாங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ், அந்த ஸ்டேட்டு, அதுக்கான வேகன்சிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அங்கே மட்டும்தான் உங்களுக்கான போஸ்டிங் கிடைக்கும். முக்கியமாக லோக்கல் லாங்குவேஜ், அதாவது எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், தெலுங்கானா ஆந்திராவில் தெலுங்கு பேச தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்சி இருக்கவங்க மட்டும்தான் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியும், செலக்ட் ஆக முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிஷன். யாரெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத 2 வரியில் பார்த்துருவோம். அப்ளை பண்ண முடியாதவங்க இப்போது ஏதாவது ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை அட்டன் பண்ணி முடிச்சிருந்தாலும் அவங்க அப்ளை பண்ண முடியாது. இல்லை ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணி எதுக்காவது அவங்க உங்களை வெளியே அனுப்பிச்சிருந்தாலோ அவங்களும் இந்த இது அட்டன் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ இவங்கெல்லாம் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 வெப்சைட் இங்கே நான் கொடுத்துருக்கேன். nats.education.gov.in, apprenticeindia.gov.in. இந்த 2 வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி, வேலிடு மொபைல் நம்பர் வேணும். உங்கள் நேம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை ஆக்டிவேட் பண்ணி உள்ளே போயிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கோங்க. முடித்ததுக்கப்புறம் ஒரு 12 டிஜிட் நம்பர் ஒன்று உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் பேங்க் ஆஃப் பரோடாவோட இந்த 4000 வேக்கன்சிக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இதோடைய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது 12 months. நான் சொன்ன மாதிரி இந்த நாட்ஸ்லேயோ இல்லை apprenticeindia.gov.inலையோ நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே போயிட்டு பேங்க் ஆஃப் பரோடா செலக்ட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணும்போது இதோட என்ரோல்மெண்ட் நம்பர் நான் எடுத்துக்க சொன்னேன். அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு வரும், அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இது இல்லாமல் பேங்க் ஆஃப் பரோடா அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் காப்பியை டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லாமல் இதுக்கு ஒரு ஃபீஸ் கட்டுவீங்க. நீங்கள் அந்த ஃபீஸையும் நீங்கள் அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 4000 வேக்கன்சி சொன்னேன் இல்லையா, இந்த 4000 வேக்கன்சி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு என்ன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் எஸ்பெஷலி தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 223 வேக்கன்சி இருக்குது. அது கேட்டகிரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் இதை நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும், அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ரெடி பண்ணிக்கணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பேன் கார்டு ரெண்டுமே வந்து ஈச் 1 MB 1 MBயில் உள்ளே வர மாதிரி 1 MBக்கு உள்ளே வர மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்கேன் பண்ணுறீங்க இல்லையா, இது இந்த ப்ரோக்ராமுக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் இதெல்லாம் காமன் ஆயிடுச்சு இப்போது. ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஓன் கம்ப்யூட்டர் இருந்தால் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மெயில் ஐடியில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இது அடுத்தடுத்து யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்தது இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கு, செக் லீஃபு, ஸோ உங்கள் சைன் ஒயிட் பேப்பரில் பிளாக் இங்கில் சைன் பண்ணி அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு 1 MBக்குள்ளே இருக்கிற மாதிரி தனித்தனி ஜேபிஇஜி ஆர் PDF ஃபார்மேட்டில் உங்கள் கேட்டிருக்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அப்ளை பண்ண உள்ளே போங்க. அப்ளை பண்ணி உள்ளே போயிட்டு அவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க பேங்க் ஆஃப் பரோடா, அதில் அப்ளை அகைன்ஸ்ட் அட்வர்டைஸ்டு வேகன்சிஸ் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சப்பறம் ஒரு ஃபீஸ் ஒன்று நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும், அதை பின்னாடி நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடுறீங்க. அப்ளை பண்ணி முடிச்சிட்டப்புறம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு info@bfsissc.com இதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்வைட்டிங் மெயில் ஒன்று வரும். இந்த இன்வைட்டிங் மெயிலில் ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் வந்து அவங்க சில கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது கொஷின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்த்தவங்க, எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க, உங்கள் பிடபிள்யூபிடி ஸ்டேட்டஸ் என்ன, பர்சனல் டேட்டா இதெல்லாம் கேட்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கண்டிப்பாக டச் பண்ணி உள்ளே போய் அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை கொடுத்து முடிங்க. அந்த லிங்க்கு உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கில் கேட்குற இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்தப்பறம் தான் நீங்கள் ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஃபீஸ் கட்டி முடிச்சப்பறம் அந்த அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது இல்லாமல் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அந்த சமயத்தில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். இது இல்லாமல் நீங்கள் ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிங்க இல்லையா, அதை ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. இது இல்லாமல் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் இருக்குது, ஒரு மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்குது. இதிலெல்லாம் குவாலிஃபை ஆனால் தான் இந்த வேக்கன்சிக்கான உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஜாப் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பேங்க் எம்ப்ளாயி நீங்கள் கிடையாது, அதே மாதிரி பேங்க்கோட கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் கிடையாது, உங்களை அப்படி ட்ரீட் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ட்ரைனிங் தான். நீங்கள் வந்துட்டு அங்கே ட்ரைனிங் தான் அட்டன் பண்ணுவீங்க. அவங்களோட வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஆன் ஜாப் ட்ரைனிங்காக தான் இது இருக்கும். இது 12 months, அதாவது 1 yearக்கான ட்ரைனிங். நம்ம அவங்களோட பேங்க் எம்ப்ளாயீஸோட பெனிஃபிட்ஸை நீங்கள் இதில் எதிர்பார்க்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தான் வரும். மெட்ரோ அர்பன் பிரான்ச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா 15,000, ரூரல் ஆர் செமி அர்பனில் ஒர்க் பண்ணிங்கன்னா 12,000 rupees per month வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும் ஃபார் 1 year. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் 400 ரூபாயும், எஸ்சி எஸ்டி இல்லை ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தால் 600 ரூபாயும், மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 800 ரூபாயும் ஃபீஸு. ஸோ இந்த ஃபீஸை கட்டி இதோட அக்னாலஜ்மெண்ட்டை தயவுசெய்து டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது உங்களை பர்மனெண்ட் எம்ப்ளாயியாவோ இல்லை வேறு ஒரு இடத்துல உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கோ நல்ல வாய்ப்பு இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக் கைஸ். தேங்க்யூ.